ஆடி 18. ஆடி மாதம் பெரும்பாலும் பருவமழைகள் பெய்யும் காலம். இந்த மழைகள் நம் நீர்நிலைகளை நிரப்பி விவசாயத்திற்கு உயிர் வழி கொடுக்கின்றன. ஆடிப்பெருக்கு விழா இந்த நீர்வளம் பெருகுவதை கொண்டாடும் நாளாகும். காவிரி நதி முதலிய நதிகளில் நீர் பெருக்கெடுப்பதை இந்த தினம் குறிக்கின்றது. ஆடி மாதம் 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு என்று அழைக்கின்றோம். இந்த நாளில் தொடங்கும் செயல் எதுவும் பல்கி பெருகும் என்பதால் இதற்கு ஆடிப்பெருக்கு என்று பெயர். ஆடிப்பெருக்கு நாளில் விதைத்தால் தைப்பொங்கலுக்கு அறுவடை செய்யலாம் என்பது தமிழர் மரபில் நீடித்திருக்கும் வழக்கம். இதன் அடிப்படையில் விவசாயத்திற்கு ஆதாரமான ஆறு, குளம், நீர்நிலைகள் போன்றவற்றை போற்றும் விதமாக கொண்டாடப்படும் நாள்தான் ஆடிப்பெருக்காகும். ஆடி 18 பிரதான வழிபாடு காவிரி தாய்க்கே. எப்படி தீபாவளி திருநாளில் நீர்நிலைகள் அனைத்திலும் கங்காதேவி நிறைந்திருப்பாளோ அதே போன்று ஆடி 18 அன்று காவிரி தாய் அனைத்து நீர்நிலைகளிலும் வியாபித்திருப்பாள். நம் வீட்டில் அன்று கிடைக்கும் நீரிலும் அன்னை காவிரியே நிறைகிறாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். திருச்சேரை திருத்தலத்தில் தவம் செய்து கங்கைக்கு நிகரான புண்ணிய பலத்தை பெற்றாள் காவிரி. அதனால்தான் அந்த தலத்தில் பெருமாளின் 5 நாச்சிமார்களில் ஒருவராக காவிரி தாயும் திகழ்கிறாள். ஆடி 18 அன்று திருச்சேரை சாரநாதர் திருக்கோவிலில் விசேஷ ஆராதனைகள் காவிரி தாய்க்கு இன்றும் நிகழ்த்தப்படுகின்றன. ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பெருக்கு நம் தமிழ் மக்களின் வாழ்வில் ஒரு முக்கியமான பண்டிகை. இந்த நாளில் மக்கள் ஆறுகளின் கரைகளில் கூடி தங்கள் வாழ்வில் வந்த புதிய தொடக்கங்களுக்கான பிரார்த்தனைகளை செய்து கொள்வர். இந்த பழக்க வழக்கம் நம்முடைய பாரம்பரியத்தில் இயற்கையோடு எவ்வளவு நெருக்கமாக நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்றது. ஆறுகள் நமது வாழ்வாதாரத்திற்கு முக்கியமானவை. மேலும் அவை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகின்றன. ஆடிப்பெருக்கு நாளில் மக்கள் ஆறுகளுக்கு நன்றி தெரிவித்து அடுத்த ஆண்டில் நல்ல மழை பெய்யவும் தங்கள் வாழ்வில் செழிப்பு வளரவும் பிரார்த்தனை செய்கிறார்கள்.